வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மந்த் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் இப்போ ஒரு 15,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணுங்கிறத இன்னொரு தனி வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த எல்லா ஸ்டாக்ஸை பத்தியுமே நம்மளால டீட்டெயிலாக பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கோல்டன் ஸ்டாக்ஸா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதை டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒரு பென்னு நோட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்டாக்ஸ் தான் யூஎஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற ஸ்டாக்கா இருக்கும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் S&P 500. ஸோ இங்க எப்படி நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி அவங்க ஏரியால S&P 500 அது வந்து இப்போ கரண்டா 7,418 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 9% கிட்ட இயர் டு டேட் growthம், லாஸ்ட் 12 months நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 20% growthம். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. நான் ஏன் இந்த டைம்ல இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல என்டர் ஆகலான்னு இருக்கேன்னா, யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. எப்போ யூஎஸோட ஃபெட் வந்து இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிராப் ஆகும். அப்போ அது ஃபேர் வேல்யூவேஷனுக்குள்ள வரும். ஸோ நம்ம இப்பவே இதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தோம்னா லாங் டேர்ம்ல பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் இதுக்குள்ள வரப்போறேன். ஸோ ஓவரால் கரண்டா இதோட அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஎஸ் மார்க்கெட் எங்க மூவ் ஆகுங்கிறத ஒரே லைன்ல கொடுத்துருக்கேன். ஸோ போஃபா அதாவது வேர்ஸ்ட் கேஸ்ல 7,100 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் குட் கேஸ்ல 8,400 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கரண்டா 7,418 இருக்கு. இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீடியன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா தென் அது நமக்கு சேலஞ்சா இருக்கும். ஸோ டார்கெட்டா நமக்கு லாஸ் ஆனாலும் -5%, ப்ராஃபிட் ஆச்சுன்னா 19% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு செக்மெண்டா போயிடலாம். ஸோ செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் டயர்ல இன்ஃபோ அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட். நான் இதுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டாக்கை பத்தியுமே டீட்டெயிலாக பேச போறது கிடையாது, ஏன்னா நம்ம நிறைய ஸ்டாக் கவர் பண்ண போறோம். அதனால குயிக்கா போயிடலாம். ஸோ ரிஸ்க் எப்படி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குங்கிறத கொடுத்துருக்கேன். ரிஸ்க் வந்து ரெட் டாட்ல இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி கிரீன் டாட்ல இருக்கு. ஸோ டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 எல்லா செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்லையுமே 4 டயர் நம்ம பேசுவோம். ஸோ ஐடி இன்ஃபோ அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் டயர் 1ல லிஸ்ட் பண்றேன். ஸோ ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் 2 மதிப்பெண், லோ ரிஸ்க், ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ ஓவரால் இது ஏஐ மானிட்டைசேஷன்ல பெட்டரா க்ரோ ஆகும். அண்ட் PE வந்து 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோர் டெக் ஹோல்டிங் NVIDIA பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி, ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜாஸ்தி, டயர் 3ல வைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவேஷனு 30.7ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கு. ஏவிகோ இது பேசிக்கா என்னன்னா ஏஐ சிலிகான் பிளஸ் VMware ரிக்கரிங் சாஃப்ட்வேர் காஸ்ட் இருக்கு. VMware என்னன்னு தெரியலனா ஐடியில் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். VMwareோட சாஃப்ட்வேர் ரிக்கரிங் காஸ்ட் வந்து ஒரு நல்ல ரெவென்யூ பேக்கப். அதனால நான் இதை டயர் 2ல வச்சிருக்கேன். அண்ட் மைக்ரான் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபேரா இருக்கு. பட் நீங்க YTD எடுத்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. ஆல்மோஸ்ட் 242% கிட்ட growth கொடுத்துருக்கு. 700+ growth, 700% growth வந்து 1 இயர்ல கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, டயர் 4ல வச்சிருக்கேன். கம்யூனிகேஷன் செக்மெண்ட்ல மொத்தம் 3 ஸ்டாக்கு. ஸோ 3 ஸ்டாக்ல டயர் 1ல நான் சொல்றது வந்து ஆல்பபெட். ஸோ பேசிக்கா கூகுள். ஸோ கூகுள் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு. சீப்பஸ்ட் என்ட்ரி, சீப்பஸ்ட் வேல்யூவேஷனு. அடுத்து நான் சொல்றது மெட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 91% கிட்ட FCF வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மெட்டாவோட காஸ்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதை நான் எந்த டயர்லையும் லிஸ்ட் பண்ண விரும்பல. நல்ல பிசினஸ், டிமாண்ட் இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல இது பெட்டரா போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஸோ நம்ம கோல்டன் ஸ்டாக்ல இன்ஃபோடெக் பார்த்தாச்சு, கம்யூனிகேஷன் பார்த்தாச்சு. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் விசா அண்ட் மாஸ்டர் கார்டு இதை நான் டயர் 1ல வைக்கிறேன். JP மார்கன் பொறுத்த வரைக்கும் டயர் 2ல வைக்கிறேன். ஸோ குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. எல்லா கிரைசிஸ்லயுமே இது தப்பிச்சு வந்த ஸ்டாக்கு. பிரீமியம் கம்பேர் டு பியர்ஸ், பட் அது பிரீமியம் வந்து ஓகே, அதனால டயர் 2க்கு மூவ் பண்றேன் பிரீமியமா இருக்கிறனால. இல்லைனா இதுவுமே டயர் 1 தான். டயர் 1ல விசா கிரெடிட் கார்டு இருக்கு. ஸோ இது வந்து கிரெடிட் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இல்லை. மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் 50% பண்றாங்க. 15 இயர்க்கான ஹோல்டு இந்த செக்டர்ல அவங்க இருக்காங்க.
ப்ராக்ரசிவ் ஃபினான்ஷியல்ஸ் பிஜிஆர். ஸோ இது இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது. இது ஃப்ளோட்டிங் தான். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்மில் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக எதுக்குள்ளேயும் போல, இருக்கிறதுல ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு, ஈக்வினிக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர் REIT, ஸோ பேசிக்காக டேட்டா சென்டர் பில்ட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருந்ததுனால தான் நான் இதை வந்து டயர் 3 போட்டு வைக்கிறேன். மற்றபடி நான் ஜென்ரலாகவே ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸை வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். செல் டவர் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, AMT, அமெரிக்கன் டவர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ லாங் டேர்மில் இது மேபி இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இவங்க லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் வந்து எஸ்கலேட்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. அது போக ப்ரோலாஜிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து PLD. ஸோ பேசிக்காக இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் அண்ட் வேர்ஹவுஸ் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. இவங்களோட பிசினஸ் மாடல் ஓகேவா இருந்ததுனால இந்த 3 கம்பெனி எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்குள்ள இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் டயர் 1ல எதுவுமே இல்லை. எல்இ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் டயர் 2ல போட்டு வச்சிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்க இருக்கு. ஸோ ஒபிசிட்டி மார்க்கெட்டை இவங்க டார்கெட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மா ஹிஸ்ட்ரி இவங்க தான். ரிச் மல்டிபிள் க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் டயர் 3ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட் அண்ட் ஜூம் ரெகுலேஷனால இது கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருக்கு. சீப்பஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டியில இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து உங்க திருப்பி கம்பேக் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம். டயர் 3 வச்சிருக்கேன். தெர்மோ ஃபிஷர் இந்த கம்பெனி வந்து இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப்ல டூல்ஸ் கன்சியூமபிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, மோஸ்ட்லி ரிசர்ச் செக்மெண்ட்ல. பட் ஸ்டில் இதை வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஹோப்பா எதுவும் பெருசா வைக்கவில்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அமேசான். ஸோ பேசிக்கா கன்சியூமர் சைடில் வந்து நம்ம ப்ளே பண்ண போறது வந்து அமேசான் பொறுத்த வரைக்கும் டயர் 1. பட் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் டூ காஸ்ட்லி. ஸோ அதுக்குள்ள நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. 37% கிட்ட ஃபாஸ்டஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவார்டர் ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவரால் அமேசான் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ரீட்டைல், ஆட், கமர்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிஸ்னஸ் மாடல் இறக்கிட்டே இருக்கான். புக்கிங் ஹோல்டிங்ஸு. ஸோ இது ஒரு டிராவல் டிமாண்ட்கான கம்பெனி. ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேஷன் இருக்கு. அண்ட் காஸ்ட்கோ. ஸோ காஸ்ட்கோ பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷனல் பிஸ்னஸ் மாடல் இவங்ககிட்ட இருக்கு. எக்ஸ்பென்சிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப்பு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இருக்காங்க. நான் இந்த புக்கிங் ஹோல்டிங்ஸும் காஸ்ட்கோவையும் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கணும். ஸோ அடுத்து வர்றது கன்சியூமர் செக்மெண்ட்டில் ஸ்டாப்பிள்ஸ், கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வால்மார்ட். ஸோ வால்மார்ட் டயர் 2ல வைக்கிறேன். ஸோ வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பொருளை சீப்பான ஒரு இடத்துல சோர்ஸ்லேயே வாங்கி ஆர்பிட்ராஜ் பண்ணி ஹை மார்ஜின்ஸ்ல விற்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரீட்டைல் ஆப்ஷன்ஸு. இவங்க ரீட்டைல் ஸ்டோரோட ரெவன்யூ வந்து ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நான் டயர் 2ல வச்சதுக்கு ரீசன் என்னன்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் மாடலை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸோ பிஜி அடுத்து வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். ஸோ ப்ரைசிங் வந்து த்ரூ இன்ஃப்ளேஷன்ல இவங்க வச்சிருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்குள்ள என்ட்ரா வேண்டாம். கொக்கோ கோலா. ஸோ கொக்கோ கோலாவுமே சேம் தான். ஸோ ஹை டிவிடெண்ட், ஸோ டாக்ஸ் இன்எஃபிஷியன்ட் வந்து இந்த கம்பெனியில் ஓவராக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில ஆஸ்பெக்ட்ஸ்னால கொக்கோ கோலா வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன். அண்ட் லீகலாவுமே கொக்கோ கோலா வந்து சில ஆஸ்பெக்ட்ஸில் பின்னாடி ஃபியூச்சர் பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேசுறது 15 இயர்ஸ் ஹாரிசானுக்கு. ஸோ நம்ம இப்போ எடுக்கிற எல்லா ஸ்டாக்குமே அட்லீஸ்ட் குறைஞ்சது 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நட்டம்ங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் GE ஏரோஸ்பேஸு, டயர் 1, இன்ஜின் சர்வீசிங்கு, ஆஃப்டர் மார்க்கெட்டு, பெஸ்ட் இன் குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடலு. அடுத்து ETN. ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ் ஃபார் டேட்டா சென்டர், கிரிட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க. ஏ எக்ஸ்போஷர் இந்த ஸ்டாக்குக்கு இன்டைரக்டா இருக்கு, அதனால டயர் 2. கேட்டபில்லர். ஸோ கேட்டபில்லர் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மைனிங் கேபெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் பிஸ்னஸ், கிட்டத்தட்ட நம்மளோட டாடா ஸ்டீல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அது எந்த ரேட்டிங்லையும் வைக்கல. ஸோ டயர் 1 GE ஏரோஸ்பேஸ் இருக்கு. எனர்ஜி பொறுத்த வரைக்கும் செவ்ரான் எனர்ஜி, CVX ஸ்ட்ராங்கஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ரொம்ப கிளீன் பேலன்ஸ் ஷீட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் $50 ஆயில் இருந்தப்போ கூட கம்ஃபர்டபுளாக சர்வே ஆச்சு. $50 ஆயிலுங்கிறது அவங்களோட ப்ரைஸ்க்கு. ஸோ கொனக்கோ பிலிப்ஸு, ஸோ COP. ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் பெட்டராக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இது மூவ் ஆகும். அதனால நான் இப்போதைக்கு இது எந்த டயர்லையும் வைக்கல. நெக்ஸ்டெரா எனர்ஜி. ஸோ நெக்ஸ்டெரா எனர்ஜி பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால இதை டயர் 3ல வச்சிருக்கேன். எல்லா கண்ட்ரீஸுமே சஸ்டைனபிலிட்டி நோக்கி போறதுனால ரெனியூபிள் எனர்ஜிக்கு பெட்டரான எக்ஸ்போஷர் கிடைக்குங்கிறதுனால டயர் 3ல வச்சிருக்கேன் இப்போதைக்கு. பட் ஸ்டில் பிசினஸ் மாடல் பார்க்கணும்.
மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் லிண்டே, ஸோ இவங்க வந்து லாங் டேர்மாக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் குவாலிட்டி சைக்கிளிக்கலாக பிஸ்னஸும் சர்வே ஆகி வந்த ரீசனால டயர் 2ல வைக்கிறேன். டயர் 3ல ஃப்ரீ போர்ட் இருக்கு. ஸோ காப்பர் எலக்ட்ரிஃபிகேஷன் கிரிட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடலில் இவங்க இருக்காங்க. ஸோ இது ஒரு மெட்டீரியல் ரிலேட்டட் கம்பெனி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷெவரின் வில்லியம்ஸ். இதுவும் ஒரு மெட்டீரியல் ரிலேட்டடான கம்பெனி. மோஸ்ட்லி கோட்டிங்ஸு ஹவுஸோட டைப் பண்ணி இருக்கிறது. பிஸ்னஸ் மாடல் இன்னும் பார்க்கணும், அதனால இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுறேன். யூட்டிலிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஸ்டலேஷன் எனர்ஜிஸ், நியூக்ளியர் ஜென்ரேஷனு, அப்புறம் ஏஐ பவருக்கு இன்டைரக்டான ஒரு ஸ்டாக்கும் கூட. ஸோ ஏஐ ஸ்டாக்குன்னு எடுத்தப்ப கோர் ஸ்டாக்கோட சேர்ந்து இது ஒரு இன்டைரக்ட் ஸ்டாக்கு. சதன் கம்பெனிஸ், அடுத்து ட்ரெடிஷ்னல் ரெகுலேட்டரி யூட்டிலிட்டிஸு, இந்த மாதிரியான இது. ஸோ இதை வந்து நான் இன்னும் ரேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மோட்டார்ஸு, டொயாட்டோ, இது ரெண்டும் டயர் 2ல இருக்குது. ஃபெராரி இன்னும் ரேட் பண்ணல, ஏன்னா அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா லக்ஸுரி கம்யூனிட்டிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கம்பெனி. அண்ட் டெஸ்லா டயர் 4, ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டெஸ்லா என்ன பண்ணுன்னு தெரியல. ஸ்டெலண்டஸு ஆட்டோமொபைல் கம்பெனி, இதான் டயர் 4ல வச்சிருக்கேன். ஹை ரிஸ்க் இருக்கு, ரிவார்டும் ஜாஸ்தி. ஸோ இதனால இது இந்த ஆஸ்பெக்ட்ல எப்படி க்ரோ ஆகுங்கிறத பார்க்கணும். ஆட்டோ சப்ளையர்ஸ் பொறுத்த வரைக்கும் எபிடிப் அண்ட் பார்க்வார்னர், ஸோ பேசிக்காக வந்து பிடபிள்யூஏ. ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆட்டோ மேக்கருக்கு பவர் ட்ரெயின் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனிக்கு இந்த சிங்கிள் கம்பெனி தான் ப்ரிடாமினன்ட் ஆஃப் ஆட்டோ மேக்கர்ஸ்க்கு வந்து பவர் ட்ரெயின் சிஸ்டம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஹையரார்கி பாயிண்ட் ஆஃப் வியூல 4 டயர் இருக்கு. ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஜிஇ அண்ட் விஎம்ஏ. ஸோ இதுக்கு கீழே என்ன பார்த்தீங்கன்னா டயர் 2 நீங்கள் பார்க்கலாம். ஸோ டயர் 3 அண்ட் டயர் 4. ஸோ இதை நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பிளான் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து குறைஞ்சது என்ன கேட்டால் நீங்கள் ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் என்ட்ரிக்கே சொல்கிறேன். 20,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஸோ பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக அலோகேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 25% வந்து செக்டார் வைஸ் வந்து வெயிட்டேஜ் வைக்கணும். 5% வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் ரிலேட்டடாக, 2% டயர் 3க்கும், 1% மட்டும் நீங்கள் வந்து டயர் 4க்கும் வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் இப்போதைக்கு எதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொல்ல போகிறது கிடையாது. அப்கமிங்காக ஒரு வீடியோ போட போகிறேன். அதில் என்னோட ஃபஸ்ட்டு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஸ்டாக்ல நான் பண்ணங்கிறத பார்க்க போகிறேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஸ்டாக்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரியான ஸ்டாக்ல போட்டேன், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன்னு. என்னோட ஸ்ட்ராட்டஜி 5 இயர்ஸில் ஒரு நல்ல க்ரோத் எடுக்கணுங்கிறதுனால தான் போடுறேன். ரொம்ப லாங் டேர்மும் பார்க்கல. 5 இயர்ஸில் எக்ஸிட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் 5 இயர்ஸில் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால ஸ்டாக்கை ரொம்ப பிக் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் யூஎஸ் போகும்போது டாலராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளால் பல்காக வாங்க முடியாது இந்தியாவில் வாங்குற மாதிரி. அண்ட் குறைஞ்சது நான் சொல்கிறேன், ஒரு 10,000 to 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் இந்த பக்கம் வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கேட்டால் இந்தியா ஸ்டார் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணலாம். ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பீப்புள் ஆர்வமாக இருக்காங்க, நான் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.